இது ஒரு எமோஷ்னல் ரிவெஞ்ச் மூவி. அதாவது ஹீரோ கன்ஃபார்மாக அவன் ரிவெஞ்ச் எடுத்தே ஆகணும் அப்படிங்கிறது ஆடியன்ஸோட எதிர்பார்ப்பாக இருக்கும் இந்த படத்தினுடைய கதை. இந்த படத்தினுடைய கதையை சுருக்கமாக சொல்லணுன்னா, ஒரு டான், ஒரு குடும்பமே டான் அப்படி வச்சுக்குவோம். அதை தாண்டி ஒரு 2 பேர் அந்த குடும்பத்துக்குள்ளார அழகாக இருக்கிற அந்த ஃபேமிலிக்குள்ளார ஒரு கல் எடுத்து குளத்துக்குள்ளே விட்ட மாதிரி ஒரு சம்பவத்தை ஒன்று பண்ணி விடுவானுங்க. ஜியோ ஜார்ஜோட ஒய்ஃபை பாலியல் ரீதியாக ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணி விட்டுருவானுங்க. அதாவது அவன் யானை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு ஆள் தான் ஜியோ ஜார்ஜ். அவங்ககிட்டே எறும்பு மாதிரி காதில் போய் கடிச்சு விட்டா இப்போ என்ன பண்ணும் அப்படிங்கிறது தான் கதை. எடுக்கிற ரிவெஞ்ச் அப்படிங்கிறது இது வரைக்கும் இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை பார்த்துருக்க வாய்ப்பில்லை. ஆங்கில படங்களில் பார்த்துருந்துருக்கலாம், மலையாள படத்துலையோ தமிழ் படத்துலையோ இந்த மாதிரி ஒரு கிளைமேக்ஸை பார்த்துருந்துருக்க மாட்டோம். அந்த மாதிரி சிறப்பாக பண்ணியிருந்திருப்பாங்க. இதில் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்ன அப்படின்னா, இந்த 2 பசங்க தான் ஹீரோவை அப்படியே ஓரங்கட்டி வச்சுட்டோம்னா, இந்த 2 பசங்க தான். ஒருத்தன் பேசியே இரிட்டேட் பண்ணுவான், இன்னொருத்தன் பேசாமையே பார்க்குற ஆடியன்ஸை இரிட்டேட் பண்ணுவான். அந்த மாதிரியான ஒரு கேரக்டர் 2 பேரும். எவ்வளோ அடித்தாலும் வலிக்கலையே அப்படின்னு சொல்லக்கூடியவன் தான் இந்த 2 பேரும். ஹீரோ பண்ணக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் தரமாக உள்ளே பூந்து செஞ்சு விடுவானுங்க இந்த பசங்க 2 பேரும். ஓப்பனிங்லேயே ஒரு க்ரைமை ஒன்று பண்ணுவானுங்க. அந்த மேர்டர்லேருந்து வாண்டடாக போய் போலீஸ்கிட்ட, ஐயா நாங்கள் தாங்க ஐயா ஃபஸ்ட்டு பார்த்தோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு அதிலிருந்து வெளியில் ஜியோ ஜார்ஜோட ஒய்ஃபை ஒரு விஷயத்தை ஒன்று பண்ணுறானுங்க. அதன் பிறகு அவங்களோட குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு ஆட்களாக செஞ்சு விட பார்க்குறானுங்க. சீமா அவங்க, உன் கையில் அவன் மாட்டினானா செதச்சிரு அப்படின்னு ஒரு டைலாக் ஒன்று சொல்லுவாங்க. அதில் அந்த ஹாஸ்பிட்டல் சீனுக்குள்ளார அவங்க ஒரு ஆக்ஷன் ஒன்று பண்ணுவாங்க, சிறப்பாக இருக்கும். அப்படி கையை மடக்கி விட்டு ஒரு எக்கு ஒன்று கொடுப்பாங்க காலில். ஆனால் அதுக்கப்புறம் அவங்களுக்கு வேறு ஒன்று நடக்கும். இதில் டான்னு காட்டக்கூடிய ஒவ்வொரு ஆட்களுமே கொஞ்சம் காமெடி பண்ணக்கூடிய சீனும் இருக்குது உள்ளுக்குள்ளார. ஒரு பஞ்சாயத்துனா நான் சொல்கிறது தான் டீலு, அதை தாண்டி வேற எவங்ககிட்டயும் போயிட்டு நம்மகிட்ட வந்தீங்கன்னா கொண்டுருவேன் அப்படிங்கிற ரேஞ்சுக்குள்ளார போயிட்டுருக்கோம். ஸ்க்ரீன் பிளேவாக இதை அழகாக நகர்த்திருப்பான். ஆனால் அதில் ஒரு லேக் ஒன்று இருக்குது. ஃபர்ஸ்ட் ஹாஃபில் ஓகே, செகண்ட் ஹாஃபில் அந்த 2 பேரையும் அவ்வளோ தூரம் விரட்டிகிட்டு இருக்கணுமா அப்படிங்கிறதுக்கு எப்படியும் அவனை நீங்கள் பிடிச்சிருவீங்கன்னு ஒன்று இருக்குது. அதுலேயும் அந்த இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் அந்த கோர்ட்டுக்குள்ளார இவனை எப்படி தூக்க போகிறாங்க அப்படிங்கிறது. ஒரு சின்ன விஷயத்தை எடுத்துக்கிட்டு அதுக்குள்ளார அழகாக காய் நகர்த்தியிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் ஜியோ ஜார்ஜோடைய முதல் படம். அதை சிறப்பாகவே பண்ணி இருந்திருக்காரு. இப்போ மலையாளத்தை தாண்டி தமிழ் டப்பிங்லேயும் சோனி லைவில் இருக்குது. விருப்பம் இருக்கிறவங்க இந்த படத்தை பாருங்கள். ஒரு நல்ல மூவி தான் இது.